சுட்டிகளும் மடக்கைகளும் பார்த்துட்டு இருந்தோம். ரைட், இப்போ இன்றைக்கு வந்து அதில் கண்டினியூஸாக பார்ப்போம். கேள்வி போட்டு கொடுங்க. சுருக்கி நேர்ச்சுட்டியுடன் எழுதுக. சுருக்கி நேர்ச்சுட்டியுடன் எழுதுக. சிம்பிளிஃபை அண்ட் எக்ஸ்பிரஸ் யூசிங் பாசிட்டிவ் இண்டெக்ஸ். சரி. செய்யுங்க பாப்போம்.
ஓகே பாப்பா. முதலாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கனமூலம் இருக்கு. அப்ப இது என்னென்னு வரும்? ஒண்ணு என்னென்னு வரும்? இப்ப கனமூலம் வழியில வரைக்கல. ஒன்றிங்கள் மூணு ஒன்றுங்கள் மூன்று வரும். ரைட். அப்ப கனமூலத்தை வந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம் ஒன்றுங்கள் மூன்று. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு நாங்கள் இதை எழுதி கொள்ளலாம்டா, ஏ இந்த சய ஓராம் அடுக்கு முழுவதின் ஒன்றின் கீழ் மூன்று வகுத்துல நாங்க பெருக்கலாக்க என்ன செய்யணும்னு சொல்றோம் நாங்க? ஒரு இலக்கம் வந்து வகுத்துட்டு இருக்கேன்டா, வகுத்தல் அடையாளம் போட்டு வகுத்துட்டு இருக்கேன்டா, அதை நாங்க பெருக்கலாக்க என்ன நடக்கும்? தலையிடம் ஆ என்ன நடக்கும்? தலையிடாகுமா? தலைகீழாகும், நிகர் மாற்றம் அடையும். அப்ப என்ன செய்யும்? ஒன்றின் கீழ் ஏ இந்த எத்தனையாம் அடுக்கு? ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. ஏன்? மூன்றாம். ஒன்றின் கீழ் ஏ இந்த ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. சரியா? இப்ப பார்ப்போம். இப்ப அடுக்குக்கு அடுக்கு இருந்தா என்ன நடக்கும்? பெருக்கப்படும். அடுக்கும் அடுக்கும் பெருக்கப்படும். ஆகவே ஏ என்ற ஒன்று தர சய ஒன்று தர ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. அப்ப என்ன வரப்போகுது? சய ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. ஏன்? சய ஒன்று தர ஒன்றின் கீழ் மூன்று. ஆகவே பெருக்கினா என்ன வரும்? சய ஒன்று தர சக ஒன்று சய ஒன்று கீழ் மூன்று ஒன்றின் கீழ் மூன்று மேலே வரப்போகுது. தர கீழே ஏ என்ற ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. இப்ப இது என்ன செய்யப்படும்? ரெண்டும் இது ரெண்டும் என்ன நடக்கும்? ரெண்டும் வெட்டுப்படுமா சார்? எப்படி வெட்டுப்படும்? அங்க அடுக்குல வந்து பாருங்க ஏன் சயம் ஒன்றுங்கள் மூன்றாம் அடுக்கு இருக்கு, இங்க அடுக்குல ஒன்றுங்கள் மூன்றாம் அடுக்கு இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதை வந்து நேர்ல எழுத சொல்லியிருக்கு. இப்ப ஏ சய ஒன்றுங்கள் மூன்றாம் அடுக்க நேர் ஒன்றுங்கள் மூன்றாம் அடுக்கு ஆக்கணும். என்ன செய்யணும்னு சொன்னான்? மாற்றணும். நிகர் மாற்றணும். அப்ப நிகர் மாற்றணும். அப்ப தலைகீழாக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐந்தின் வர்க்கத்தை எப்படி எழுதி கொள்ளலாம்? ஒன்றின் கீழ் ஐந்தின் சய ரெண்டு எடுக்கலாம். ஐந்தின் சய ரெண்டாம் அடுக்கு எப்படி எழுதி கொள்ளலாம்? ஒன்றின் கீழ் ஐந்தின் வர்க்கம் ஒன்று எழுதலாம். ரைட். அங்க மேல அடுக்குல சய இருந்துச்சுன்னா அதை கீழே கொண்டு வரலாம். மேல அடுக்குல அதாவது வந்து கீழே அடுக்குல சய இருந்துச்சுன்னா அதை மேலே கொண்டு போகலாம். ரைட். அது நாங்க நிகர் மாற்றம் செய்யலாம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சய ஒன்றுங்கள் மூன்று. அப்ப நிகர் மாற்றம் செஞ்சா அப்படி வரும். ஒன்றின் கீழ் ஏ இன்டு ஒன்றின் கீழ் மூன்று தர ஒன்றின் கீழ் ஏ இன்டு ஒன்றின் கீழ் மூன்று. இப்ப பாருங்க ரெண்டுமே கீழே ஒன்றின் கீழ் மூன்று இருக்கு. இப்ப அடிகள் என்ன ரெண்டுக்கும்? ஏ மேல் ஒன்றுங்கள் மூணு. அடி என்ன? அடி ஏ. ரைட். மேல ஒன்று 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 கீழே அடி வந்து ஏ. அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? பெருக்குதுன்னு பாருங்க, கீழே ரெண்டும் பெருக்குது. அடிகள் சமனாக இருந்த பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். இப்போ ஒன்றுங்கள் மூன்றும் ஒன்றுங்கள் மூன்றும் அப்ப எவ்வளவு? ஒன்றுங்கள் மூன்று ஒன்றுங்கள் மூணு எவ்வளவு? ரெண்டுங்கள் மூன்று. சரியா? விளங்காட்டி சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். விளங்கிட்டா? இல்லாட்டி யாருக்கும் விளங்கலைன்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஓகே, விளங்கினா எழுதி கொள்ளுங்க. அடுக்குல வந்து மறை இருக்கிறதும் அடுக்குல நேர் இருக்கிறதும் சமனானது இல்ல. அதையும் இதையும் வட்டி விடுறது இல்லை. நான் அதுக்காக தான் கேட்டேன், நீங்க வட்டிடுங்கன்றதெல்லாம் நான் கேட்டேன். நான் அடுக்குல நேர் இருக்கிறதும் அடுக்குல மறை இருக்கிறதும் வேற வேற. நாங்க மறை இருக்கிறது நேராக்கணும்னா என்ன செய்யணும்? தலைகள் ஆக்கணும். இப்ப ஒன்றின் கீழ் சய இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி வந்திருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு இது இப்படி இருந்தது, இப்படி வந்து இருந்துச்சுன்னா ஒன்றின் கீழ் ஏ சய ஒன்றின் கீழ் முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? இதை திருப்பி
திரட்டி போட்டிருப்போம். அப்ப 2 பேர் போகுது ஏயின் ஒண்டிங்கள் மூன்றாம் அடுக்குன்னு வந்திருக்கு. இப்ப நீங்க சொல்றது சரியா இருந்திருக்கு. இங்க கீழே முறை எங்கள் ஒன்றுங்கள் மூன்று இருக்கு, மேலே ஒன்றுங்கள் மூன்று இருக்கு, இதுவும் இல்லாம போயிருக்கு. ரைட். ஆனா இங்க இருந்தது மேலே இருந்தது. ஸோ அதனால எங்களுக்கு அப்படி உடனே வெட்ட இயலாது. ஓகே, நாங்க அடுத்ததை பார்ப்போம். விளங்காட்டி அந்தந்த இடத்துல கேட்டுறோனும், இந்த விளங்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது. சரி, வெக்கப்படக்கூடாது. யாரும் இங்க தெரிஞ்சதை படிக்கிறதுக்கு இங்க வர்றது இல்லை, தெரியாம படிக்கிறது தான் இங்க வர்றது. ரைட். இப்ப பார்ப்போம். ஏ இந்த சயமூண்டு கனமூலத்துக்குள்ள மூண்டு. கனமூலம் என்ன வரும்? ஏ இந்த சயமூண்டுன்ற எத்தனையாம இருக்கு? ஒன்றின் மூன்று. மூன்றாம் அடுக்கு. வகுத்தல் அடையாளம் பெருக்கல் அடையாளம் மாற்றினா என்ன நடக்கும்? என்ன செய்யப்படும்? நிகர் மாற்றம் அடையும். பெருக்கல் ஆய்க்குல ஒன்றின் கீழ். இப்ப உள்ளுக்கு 5 இருக்கு. அப்ப இது என்ன வரப்போகுது? 7 எத்தனையாம் அடுக்கு? இதுல எத்தனையாம் அடுக்கு வரும்? ஒன்றின்கள் 5. ஒன்றின் கீழ் 5ஆம் அடுக்கு வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? வர்க்க மூலமண்டா 2 இருக்கும். இதை நாங்கள் எழுதி கொள்வோம். ஏ அரையாம் அடுக்கு. அதே மாதிரி கனமூலமண்டா ஏ ஒன்றின் கீழ் 3 எழுதுவோம். அதே மாதிரி நீங்க எத்தனை நம்பர் இருந்தாலும் உள்ளுக்கு அதுக்கு இல்ல அந்த வர்க்கமூல அடையாளத்துக்கு உள்ள என்ன நம்பர் இருந்தாலும் அது அங்க தலைகீழ அதாவது ஒன்றின் கீழ் வரும். ரைட். அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரியா? அப்ப இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏ 7ஆம் அடுக்கு இந்த முழுவதின் ஒன்றின் கீழ் 5ஆம் அடுக்குன்னு வரப்போகுது. ரைட். இப்ப பார்ப்போம். மேல பாருங்க, அடுக்குன்ற அடுக்கு. அப்ப என்ன செய்யப்படும்? அடுக்கும் 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 என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். பெருக்கப்படும். அப்ப பெருக்கினா எவ்வளவு வரும்? சய 3 தர ஒன்றின் கீழ் 3 எவ்வளவு? சயமோனின்கீழ் 3. சய 3 கீழ் 3. சய 3 கீழ் 3 எவ்வளவு? 3 3ஆல வெட்டினா எவ்வளவு? 1. முன்னுக்கு ஒரு சாய இருக்கு. அப்ப என்னது? சாய 1. ஆக எப்படி வரப்போகுது? ஏ இந்த சய ஓராம் அடுக்கு தர ஒன்றின் கீழ் ஏ இந்த அடுக்கின் மேல் அடுக்கு. அப்ப என்ன வரப்போகுது? 7 தர ஒன்றின் கீழ் 5. 7 கீழ் 5 வரும். அடுக்கின் மேல் அடுக்கு. அப்ப அது 2 பெருக்கப்படும். ரைட். இப்ப சய ஓராம் அடுக்கு இருக்கு. அது சக ஓராம் அடுக்கு ஆக்கணும். என்ன செய்யணும்? கீழே கொண்டு வரும். ரைட். அப்போ ஒன்றின் கீழ் ஏ ஓராம் அடுக்கு தர ஒன்றின் கீழ் ஏ 5 கீழ் 7ஆம் அடுக்கு. ஸோ 7 கீழ் 5ஆம் அடுக்கு. ரைட். இப்போ அடிகள் சமன். கீழே இருக்கிறது அடிகள் சமன். ஆகவே மேல் 1 தர 1 1, கீழே அடிகள் சமன். ஆகவே ஏ 1 சக 7 கீழ் 5. ஆகவே என்ன வரப்போகுது? ஒன்றின் கீழ் ஏ என்ன வரும்? 5 மேலும் 12 கீழ் 5ஆம் அடுக்கு வரும். விளங்காட்டி கேளுங்க. அப்படின்னு என்னண்டு விளங்காட்டி சொல்லுங்க. ஹசீஃபா விளங்குதா? ஓம் சார் விளங்கிட்டு. ஓகே. இஃபாத் விளங்குதா? சத்தம் போடாம இருக்கக்கூடாது. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைப்பேன். ஓம் சார் விளங்கிட்டு. ஓகே. முவாத் விளங்குதா? ஓம் சார். சுகேஷ் விளங்குதா? ஓம் சார். சமீரா விளங்குதா? சமீரா தூக்கமோ?
சமீரா காலையில எழும்பிட்டு அருமந்த காலை பொழுது வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்ன சொல்றது, நைட்ல வந்து நீங்க இந்த காலையில இருந்து, அதாவது ஏர்லி மார்னிங்ல இருந்து நீங்க என்னென்ன செய்யறது, போறது, வாரது, ஆக்களோட கதைக்கிறது, எல்லாம். சமீரா விளங்குதா? ஆம் சார் விளங்குது. ஓகே. ஓ, அதாவது வந்து நான் சொல்றது கேளுங்க எல்லாரும். அப்ப காலையில வந்து இருக்கிற பொழுதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏனென்றா நைட்ல இருந்து நாம, அதாவது காலையில இருந்து நாம என்ன செய்யறோம், செய்ய வேண்டிய விஷயங்கள், ஆக்களோட சண்டை பிடிக்கிறதுல இருந்து, சிரிக்கிறதுல இருந்து, ஓடுறதுல இருந்து, பாடுறதுல இருந்து, அங்க போறது இங்க பாடுறது, எல்லா டென்ஷனும் அப்படியே கூடி 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 தான் இருக்கும். அப்ப அது நைட்ல படிக்கல, அதுவும் இடக்கிட வந்து வந்து போகும். ரைட். அப்ப அது அதெல்லாம் ஓடி ஓடி வந்து வந்து போகும். ஆனா காலைன்றது அப்படி இல்லை. நீங்க நைட் நல்லா ஒரு தூங்கி உங்களோட ஓகன்ஸ் எல்லாமே என்ன செய்யும், ஒரு ஒரு ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும். எல்லாத்தையும் எல்லாம் வந்து அவங்க வேலையெல்லாம் பார்த்து அவங்களோட உறுப்புகள், அவங்க அவயங்கள் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி அடுத்த நாளுக்கு எல்லாம் தயார்படுத்தி எல்லாமே ஃபீல் ஃப்ரீயா ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஓ அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகும். அதுக்காக இதயம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் கேட்குறீங்க. இப்போ இதயம் ரெஸ்ட் எடுத்தா நீங்க இங்க இன்னைக்கு இருக்கிறா, ரைட். ஸோ அது இல்லை. நான் சொல்றேன்னா மிச்ச மிச்ச யோகங்கள் வந்து இப்போ என்னென்ன யோகன் எல்லாம் இரவுல ரெஸ்ட் எடுக்குமோ அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்து தான் எங்களுக்கு இது பண்ணுது. அப்போ காலையில் வரைக்கும் எங்களுக்கு என்ன இருக்கும், எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ் மைண்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று படிக்கும்போது அது வந்து ஈஸியாக மைண்டுக்குள்ள ஒப்சர்வ் ஆகும். ரைட். அப்போ ஈஸியாக வந்து அதை நாங்கள் புரிந்து படித்து கொள்ளலாம். ஸோ அதனால காலப்பொழுதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. காலப்பொழுதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு கஷ்டமான விஷயங்களை வந்து காலப்பொழுதுல செய்து அதில் வந்து ஈஸியா உங்களோட இதுல வந்து அட் பண்ணிக்கொள்ளும். ரைட். ஓகே. அடுத்தது பார்ப்போம். ஓகே. இங்க பாருங்க, ஏயின் வர்க்கத்தின் முழுவதின் கனமூலம். அப்ப என்னென்னு வரப்போகுது, ஏயின் வர்க்கத்தின் முழுவதின் என்னென்னு வரும், ஒன்றின் கீழ் 3. ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. வகுத்தல் என்னவாகும், பெருக்கலாய்க்குள்ள ஒன்றின் கீழ் ஏயின் சய மூன்றாம் அடுக்கு முழுவதின் என்ன வரும், ஒன்றின் கீழ் 3 மடங்கு. ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்குன்னு வரும். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், இங்க பாருங்க. ஐந்தின் ஐந்து தர sorry, 5 வகுத்தல் மூன்றண்டா இது எப்படி வரும், 5 பெருக்கல் ஒன்றின் கீழ் 3, அவ்வளவுதான். பிரட்டிகளை விட்டா சரி. வகுத்தல நாங்க பெருக்கலா மாத்திக்கல, இங்க பிற தலகளா மாறும். ரைட். அதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு வகுத்தல் இருக்குன்னா நாங்கள் டைரக்டா வகுத்தல் செய்ய மாட்டோம். அப்ப அதை பெருக்கலாக்குவோம். பெருக்கலாக்குறதுக்கு என்ன செய்வோம்டா, தலகளா மாற்றுவோம். ரைட். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்தது, மூன்று வர்க்க மூலத்துக்குள்ள கனமூலத்துக்குள்ள வந்து சயம் ஒன்று இருந்தது. இப்ப நான் இது வகுத்தல்ல இருந்தது. அப்ப பெருக்கலா மாத்திக்கிட்டு செய்யும், ஒன்றின் கீழ் கனமூலத்துக்குள்ள சயம் ஒன்று வரும். இதைத்தான் நான் டைரக்ட் அடுத்த ஸ்டெப்ல எழுதினா வரும், சயம் மூன்று முழுவதின்க ஒன்றின் கீழ் மூன்று. ஏன் இந்த இந்த உள்ளுக்கு இருக்கு மூன்று, அப்ப அது ஒன்றின் கீழ் மூன்று வரும். அதைத்தான் நான் அதில் டைரக்டா அந்த ஸ்டெப்ல எழுதியிருக்கேன். ரைட். ஓகே. இப்ப சொல்லுங்க, மேலே இருக்கிறது அடிக்கு என்ன சொல்ல, அடுக்குக்கு மேல அடுக்கு. அப்ப என்ன நடக்கும், பெருக்கப்படும். பெருக்கப்படும். அப்ப 2 தடவை ஒன்றுக்கு மூன்று எவ்வளவு, 2 கீழ் 3. 2 கீழ் 3 தர பாப்போம். ஒன்று ஏ அடுக்குக்கு மேல அடுக்கு, அப்ப பெருக்கப்படும். என்ன நடக்கும், சய 3 தர 1 கீழ் 3 எவ்வளவு, மறையுண்டு. மறை 1. ரைட். இப்ப பாருங்க, ஏ இந்த மறை 1 கீழே இருக்கு. அப்ப நேர் உண்டாக்கணும்னா என்ன செய்யணும், நேரம் நிகர் மாற்றம் செய்யும். நிகர் மாற்றம் செய்யணும். அப்ப ஏ இந்த 2 கீழ் 3 தர ஏ இந்த ஓராம் அடுக்கு. இப்ப பாருங்க, அடிகள் சமம். அப்ப என்ன செய்யப்படும், அடுக்குகள் கூட்டப்படும். கூட்டப்படும். அப்போ 2 கீழ் 3 சாக 1 கூட்டின விடங்களுக்கு எவ்வளவு, 3 மேல் 5.
ம் ஐந்தின் கீழ் ஐந்தின் கீழ் மூன்று. ஐந்தின் கீழ் மூன்று. ரைட். நீங்க மூன்றின் மேல் ஐந்து சொன்னீங்க, எனக்கு மூன்றின் கீழ் ஐந்து விளங்கிச்சு. ஓகே ஓகே. அப்ப ஐந்தின் மேல் மூன்று எழுதிக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். எக்ஸின்ற ஐந்தாம் அடுக்கு முழுவதுக்கும் கனமூலம் இருக்கு. அப்ப இதுல என்ன வரப்போகுது? கனமூலம்ண்டா ஒன்றின் மூணு. ஒன்றின் கீழ் மூன்று வரும். முழுவதின் அரையாம் அடுக்கு வெளியில இருக்கு. ரைட். ஓகே. தர இங்கால என்ன இருக்கு? எக்ஸின்ற ஐந்தாம் அடுக்கு முழுவதின் என்ன வரப்போகுது? ஒன்றின் கீழ் ஆறு. ஒன்றின் கீழ் ஆறு. ஒன்றின் கீழ் ஆறு. ரைட். இப்ப பாருங்க, அடுக்கின்ற அடுக்கு அடுக்கின்ற அடுக்கின்ற அடுக்கு. அப்ப என்ன செய்யப்படும்? அடுக்குகள் எல்லாம் பெருக்கப்படும். பெருக்கப்படும். ஆகவே எக்ஸின்ற என்ன வரப்போகுது? ஐந்து தர ஒன்றின் கீழ் மூன்று தர ஒன்றின் கீழ் ரெண்டு தர. இங்கேயும் அடுக்கின்ற அடுக்கு என்ன வரப்போகுது? எக்ஸின்ற ஐந்து தர ஒன்றின் கீழ் ஆறு. இங்கே இதை பெருக்கணும், என்ன வரப்போகுது? எக்ஸின் ஐந்தின் கீழ் ஐந்தின் கீழ் ஆறு. ஐந்தின் கீழ் ஆறு தர. இங்க என்ன வரப்போகுது? எக்ஸின் ஐந்தின் கீழ் ஆறு. ஆறு. பாருங்க, இங்க நேர் ஐந்தின் கீழ் ஆறு, இங்க மறை ஐந்தின் கீழ் ஆறு. அப்ப இது ரெண்டும் டிரெக்டா நீங்க இப்படி வெட்டியும் விடலாம். ரைட். இது ரெண்டையும் வெட்டினா சரி ஒன்று விடயங்களுக்கு வருது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு உடனே வெட்ட கஷ்டமா இருக்கு, விலங்கு இல்லையா, நீங்க என்ன செய்யலாம்? எக்ஸின் ஐந்தின் கீழ் ஆறு தர. இதை நேரா மாத்தணும்னா என்ன செய்யணும்? இது மறை சுட்டி நேரா மாத்தணும்னா என்ன செய்யணும்? நிகர் மாற்றம் செய்யணும். ஒன்றின் கீழ் எக்ஸின் ஐந்தின் ஆறு. பாருங்க, ஐந்தின் ஆறு மேலேயும் இருக்கு, ஐந்தின் ஆறு கீழேயும் இருக்கு. அதாவது வந்து எக்ஸின் வர்க்கத்தின் கீழ் எக்ஸின் வர்க்கம் என்ன நடக்கும்? இந்த எக்ஸ் வர்க்கம் இல்லாம போய் ஒன்று ரெண்டு வரும். அதே மாதிரி ஐந்தின் ஆறாம் அடுக்கு எக்ஸின் ஐந்தின் ஆறாம் அடுக்கு ஐந்தின் கீழ் ஆறு மேலேயும் இருக்கு, எக்ஸின் ஐந்தின் கீழ் ஆறு கீழேயும் இருக்கு. அப்ப என்ன செய்யப்படும்? இது ரெண்டும் என்ன செய்யப்படும்? வெட்டுப்படும். வெட்டுப்படும். அப்ப இதுவும் இதுவும் வெட்டுப்படும். அப்ப இங்க ஒரு முறை இங்க ஒரு முறை. அப்ப விடையன் ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. விலங்காடி கேளுங்க.
ஓகே, அடுத்தது பார்ப்போம். ரைட். முதல்ல ஏயின் கனம் உள்ள இருக்கு. அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு வெளியில என்ன இருக்கு? ஏயின் கணத்துக்கு வெளியில மூலம் வர்க்கமூலம் இருக்கு. வர்க்கமூலம் என்னென்னு வரப்போகுது உங்களுக்கு? எத்தனையாம் அடுக்கு? 1/2. 1/2. அவ்வளாத்துக்கு மேல என்ன இருக்கு வெளியில? சய இரண்டாம் அடுக்கு. அவ்வளாத்துக்கு மேல என்ன இருக்கு? சய 1/2 அடுக்கு. இப்ப அடுக்குக்கு மேல அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்த அடுக்குகள் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். பெருக்கப்படும். ஆகவே ஏ இந்த 3 தர 1/2 தர சய 2 தர சய அரை. இப்ப பெருக்கினோட எங்களுக்கு எப்படி வரும்? ஏ இந்த மேலே இருக்கிறதெல்லாம் மேலே பெருக்குவோம். அப்ப 3 2 மேலே இருக்கு, சய 1 மேலே இருக்கு. அப்ப 3 தர சய 2 தர சய 1. சய தர சய என்ன? பிளஸ் பிளஸ். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஆகவே 3 தர 2 தர 1 எவ்வளவு? மேலே 6. 3. சாரி 6. சாரி 6. கீழே எவ்வளவு? கீழே 1/2 இருக்கு, இங்க ஒரு சய 1/2 இருக்கு. அப்ப கீழே என்ன இருக்கு? 2ம் 2ம் இருக்கு. அப்ப எத்தனை? 4. 4. இப்ப இங்கேயும் இருக்க சயாவை கொண்டு வந்து போடுறது இல்லை. நான் இந்த இங்க இருக்கிற சயாவையும் இங்க இருக்கிற சயாவையும் பெருக்கித்தான் நான் சகவாக்கிட்டேன். இனி சயான்ற கதைக்கு இடம் இல்லை. ரைட். கீழே இருக்கிற 2 கீழே இருக்கிற 2ஓட பெருக்கப்படுது. ஆகவே இனி என்ன சுருக்கணும்? எப்படி வரப்போகுது? ஏயின் 3/2 அடுக்குன்னு வரும். இல்லாட்டி என்ன செய்யலாம்? டைரக்டா இதுல இருக்க ஒரு 2ஐயும் இங்க இருக்க ஒரு 2ஐயும் போயிட்டுனா இங்க சயம் உண்டு. சயம் உண்டு தர சயம் உண்டு. அப்ப டைரக்டா வந்து நீங்க இதில் எழுதி கொள்ளலாம். ஏயின் 3/2. அடுத்தது பாருங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம்.
നാലിന്റെ എന്റെ സൈ രണ്ടാം അടുക്കിൻ കീഴ് 9ന്റെ എക്സിന്റെ വർക്കം മുഴുവതുക്കും എത്രയാ അടുക്ക് വരപ്പോகுது ஒன்றின் கீழ் 2 ஒன்றின் கீழ் 2 ஏன்னா வர்க்க மூலம் இருக்கு ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முழுவதுக்கும் ஒன்றின் கீழ் 2ஆம் அடுக்குண்டா என்ன மீனிங்டா இங்க உள்ளுக்கு இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒன்றின் கீழ் 2ஆம் அடுக்கு போகும் என்றுதான் அர்த்தம் ரைட் அப்ப நாங்க என்ன செய்யலாம் 4க்கு ஒரு ஒன்றின் கீழ் 2ஆம் அடுக்கு தர ஏ சைரண்டுக்கு ஒரு ஒன்றின் கீழ் 2ஆம் அடுக்கு கீழ் 9க்கு ஒரு ஒன்றின் கீழ் 2ஆம் அடுக்கு தர எக்ஸுக்கு ஒரு ஒன்றின் கீழ் 2ஆம் அடுக்கு ரைட் 4ന്റെ അറിയാൻ അടുക്ക് എത്ര அதாவது 4ന്റെ வர்க்கமூலம் என்ன 2 2 இல்லாட்டி நீங்க இது 4ന്റെ അറിയാൻ അടുக்கு என்ன எழுதிக்கொள்ளணும் 4ന്റെ வர்க்கமூலம் இது அறியாம அடுக்குன்றது இது வர்க்கமூலம் 2 எழுதிக்கொள்ளலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு அது விளங்க இல்லையா 4 வந்து அப்படி எழுதிக்கொள்ளலாம் 2ന്റെ வர்க்கம் முழுவதின் அறியாம அடுக்கு இந்த ரெண்டும் பெட்டு பெற்றும் 2ന്റെ 1 2 ரைட் இதைத்தான் நான் என்ன செய்யறேன் 4ന്റെ അറിയാம அடுக்குன்னா 4ന്റെ வர்க்கமூலம் 4ന്റെ வர்க்கமூலம் என்ன எங்களுக்கு தெரியும் 2 ஆகவே 2 தர பாருங்க அடுக்குன்ற அடுக்கு அப்ப 2 தர என்ன வரப்போகுது 2 சய 2 தர அரை அப்ப சுருக்கினா என்ன வரும் சய 1 1 ஏന്റെ சய 1 கீழே 9ന്റെ வர்க்கமூலம் என்ன അറിയാம அடுக்குன்னா வர்க்கமூலம் 9ന്റെ வர்க்கமூலம் என்ன 3 3 அதாவது வர்க்கமூலம் 9 சமன் 3 அதான் அறியாம எடுக்கும் இப்போ வந்து 9ന്റെ அறியாம எடுக்கும் சமன் 3 தர இங்க வந்து பாருங்க எக்ஸிന്റെ 2 தர அரை ஆகவே இந்த 2 போட்டு எக்ஸிന്റെ 1ஆம் அடுக்கு சரியா இப்போ வந்து பாருங்க எங்களை நேர் வடிவத்தில் எழுத சொல்லியிருந்தது ஆகவே 2 மேலே இருக்கும் கீழே 3 இருக்கும் கீழே ஒரு எக்ஸ் இருக்கும் ஏன்ற சை 1ஆம் அடுக்கு கீழே வந்து என்ன வரும் ஏன்ற மைனஸ் 1ஆம் அடுக்கு மேலே இருக்கிறது தலைகீழாக்கினோம்னா என்ன வரும் +1 +1 வரும் +1 அது ஏ இப்போ நான் எழுதலாம் 2ன் கீழ் 3 எக்ஸ் ஏன் 5ന്റെ 1ஆம் அடுக்கும் 5 ஒன்று தான் அது மாதிரி ஏன்ற 1ஆம் அடுக்கும் ஏயும் ஒன்று தான் அது மாதிரி எக்ஸிന്റെ 1ஆம் அடுக்கும் எக்ஸும் ஒன்று தான் எந்த ஒரு இதுலையும் முதலாம் அடுக்கும் அந்த இலக்கம் தான் ஸோ 2ன் கீழ் 3 எக்ஸ் என்று எழுதிக்கொள்ளுங்க ஒரு நாங்கள் சிலோவா போகிறோம் இதா வேகமாக போகிறோம்ன்றலாம் மேட்டர் இல்லை எங்களுக்கு மேட்டர் வந்து என்னது விளங்கி கொண்டு படிக்கிறோமான்றதுதான் மேட்டர் சரியா விளங்காம படிக்க வேணும் அது விளங்கி படிக்கிறது 4 கேள்வியா இருந்தாலும் அது தெளிவா விளங்கி படிக்கணும் விளங்காம எதுவுமே படிக்க வேணும்
ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இருபத்தி ஏழு எக்ஸிന്റെ மூன்றாம் அடுக்கு முழுவதும் என்ன வரப்போகுது? முழுவதுக்கு என்ன வரப்போகுது? ஒன்றின் கீழ் 3. ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு. அதுக்கு மேல முழுவதுக்கு என்ன இருக்கு? சய ரெண்டாம் அடுக்கு 2. இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு என்னென்னத்துக்கு போறோம்? முழுவதுக்கும் ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு என்னென்னத்துக்கு போகும்? 27க்கு ஒருக்கா போகும், 3க்கு ஒருக்கா போகும், அதாவது எக்ஸுக்கு ஒருக்கா போகும். அப்ப 27ന്റെ ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு தர எக்ஸிന്റെ 3ന്റെ ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு முழுவதின் சய ரெண்டாம் அடுக்கு. இப்போதைக்கு சய ரெண்டாம் அடுக்கு ஓரமா இருக்கட்டும் அமைதியா. 27 ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு என்ன? அதாவது 27ന്റെ கனமூலம் என்ன? 3 கணம். மூன்றின் மூன்றாம் அடுக்கு தர ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு நாங்க வெட்டினோம்டா இது இல்லாம போயிடும். ரைட். தர இங்கேயும் பாருங்க, இந்த மூணும் அடுக்குக்கு அடுக்கு. அப்ப இந்த மூணும் வெட்டுப்பட்டுரும். ஆகவே என்ன வரப்போகுது? எக்ஸிന്റെ ஓராம் அடுக்குன்னு வரப்போகுது. இதுல சய ரெண்டு. இப்ப பாருங்க, இங்க 3 ஓராம் அடுக்கு, இங்க எக்ஸ் ஓராம் அடுக்கு. ஆகவே என்னது? 3 எக்ஸிന്റെ சய ரெண்டாம் அடுக்கு. அப்ப என்னன்னு வரப்போகுது? நேர் சுட்டிக்கு மாத்தினா ஒன்றின் கீழ் ஒன்றின் கீழ் என்ன? 3x ரெண்டாம் அடுக்கு. 3 எக்ஸின் முழுவதும் ரெண்டாம் அடுக்கு. அப்ப அதை நான் உடச்சு உடச்சு எழுதின உடனே என்ன வரப்போகுது? நீங்க சொன்ன மாதிரி எழுதி கொள்றேன். இது எப்படி எழுதி கொள்ளலாம்? ஒன்றின் கீழ் 3ன் ரெண்டாம் அடுக்கு தர எக்ஸின் ரெண்டாம் அடுக்கு. ஏன் முழுவதும் ரெண்டாம் அடுக்கு தானே? அப்ப தனித்தனி எழுதலாம் தானே? முழுவதும் ரெண்டாம் அடுக்கு தான். ஆக ஒன்றின் கீழ் 9 எக்ஸ் வர்க்கம் கொண்டு வரும். விளங்குதா? அடுத்ததை பார்ப்போம். எக்ஸ் சய y முழு கீழ் வர்க்கமூலம் எக்ஸின் அஞ்சாம் அடுக்கு முழுவதும் சய ரெண்டாம் அடுக்கு. ரெண்டாம் அர்த்தம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இப்படி செய்வோம். எக்ஸ் y சய ஓராம் அடுக்கு கீழே வந்து எக்ஸின் அஞ்சாம் அடுக்கு முழுவதும் என்னது? அறியாம இருக்கு. வர்க்கமூலம் இருக்கு. ஆகவே சய ரெண்டு. ஆகவே என்ன வரப்போகுது? எக்ஸ் y சய ஓராம் அடுக்கு கீழ் எக்ஸின் 5ன் கீழ் ரெண்டாம் அடுக்கு முழுவதில் சய ரெண்டாம் அடுக்கு. ஆகவே எப்படி வரும்? இந்த சய ரெண்டு இதுக்குள்ளேயும் தனியாக போய் பெருக்கு, இதுக்குள்ளேயும் தனியாக போய் பெருக்கு. ஆக எக்ஸின் சய ரெண்டாம் அடுக்கு தர y சய ஒன்று தர சய ரெண்டு என்ன? சய ஒன்று தர சய ரெண்டு தர சய ஒன்று இல்ல, சக ரெண்டு. ரைட். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஆகவே சக ரெண்டு கீழே எக்ஸின் 5ன் கீழ் 2 தர சய ரெண்டு. இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டும் அங்க ஒரு சய ஒன்று இருக்க போகுது. ஆகவே எப்படி வரும்? எக்ஸின் சய ரெண்டு y ரெண்டு கீழே எக்ஸின் சய 5. இப்ப நாங்க எல்லாத்தையுமே மாத்தி எழுத எப்படி எழுதலாம்? கீழே இருக்கிற சய 5 மேல போச்சுன்னா எக்ஸின் 5 y வர்க்கம் கீழே எக்ஸின் ரெண்டு. ஆகவே சுருக்கின வேண்டாம் என்னது? அடிகள் சமன். அப்ப அடுக்குகள் கழிக்கப்படும். ஆகவே எக்ஸின் 3 y ரெண்டு வரும். இதை நான் இன்னொரு முறையிலையும் செய்யலாம் டைரக்டா. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சேன். நான் உங்களுக்கு இது ஒன்ஸ் விளங்கிட்டேன்னா நான் இப்ப சொல்ற மெத்தட்லயே நீங்க செய்து கொள்ளலாம். சரியா? பாருங்க, இப்ப ஒன்று சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா
இப்படித்தானே இருக்கு. எக்ஸ் ஒய்ன்ற சயோராம் அடுக்கு கீழே என்னன்னு இருக்கு தர்க்க மூலம் எக்ஸின் 5 முழுவதின் சைரெண்டாம் அடுக்கு. ரைட். இப்போ என்ன செய்து கொள்ளலாம்டா எக்ஸ் ஒய்ன்ற சயோராம் அடுக்கு கீழே எக்ஸின் 5 முழுவதின் அரையாம் அடுக்கு முழுவதின் சைரெண்டாம் அடுக்கு. இப்போ சைரெண்டாம் அடுக்கு இருக்குண்டா இது சகரெண்டாக்கணும்னா என்ன செய்யணும்? நிகர் மாற்றம் செய்வோம். தலைகீழா மாறும். அப்ப தலைகீழா மாறைக்குள்ள பின்னம் தலைகீழா மாறணும் என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஆகவே எக்ஸின் 5 கீழ் 2 கீழ் எக்ஸ் ஒய் சய 1 முழுவதில் சய 2ஆம் அடுக்கு. இப்ப சக 2ஆம் அடுக்கு ஆயிடும். ரைட். நான் உடனே எப்படி தலைகீழா மாத்தினா இந்த சக ஆயிடும். ரைட். அதைத்தான் நான் தனித்தனியாக செஞ்சிருந்தேன். அப்ப இங்க வந்து நான் பெருக்கிறேன்டா இந்த ரெண்டு வெட்டுப்பட்டு அப்ப எக்ஸின் 5 கீழே எக்ஸின் 2 கீழே ஒய்ன்ற சை 2. இது நான் டிரெக்ட் அழினேன்டா இங்க எக்ஸின் 5 இங்க எக்ஸின் 2. அப்ப வகுப்படுது. அடிகள் சமனாக இருந்து என்ன சொல்ற அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். ஆகவே 5ல் 2 போனா 3. இந்த வையை சேர்த்து கழிச்சு விடுறது வை வேற வை ஆடண்டா எக்ஸ் வந்து மாடு. அப்ப ஆடை மாடி தனித்தனி ஒன்றும் செய்யலாது. கீழே இருக்கிற வைன்ற சை 2ஆம் அடுக்கு மேல போச்சுன்னா வைன்ற 2ஆம் அடுக்கு. இதுதான் இது. எழுதி கொள்ளுங்க. எழுதினா நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் வீக் டேஸில் எப்போ இருக்குன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ நாங்கள் அந்த அதாவது விடுபட்ட கிளாஸஸ் இருக்குது. ஸோ அந்த விடுபட்ட கிளாஸஸையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ.